ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐஸ் தாங்க. அதுவும் நம்ம தேங்காய் வச்சு செய்ய போகிறோம். சூப்பராக சுவையாக இருக்குங்க, நல்லா ஹெல்த்தியானதும் கூட. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காவை திருவி வச்சுருக்கிறேன். அது மேலே கருப்பு தோல் வராத நம்ம திருவி எடுக்கணுங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூடவே சர்க்கரையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கூடுதலாக சேர்த்துக்குங்க. இல்லை எதுவும் தண்ணி சேர்க்காத அரைச்சின்னு வரணுங்க. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வரணும். இப்படியே இருக்கட்டுங்க. திரும்ப ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் பால் பவுடர் எடுத்துக்கிறேங்க. ஒரு 20 கிராம் உள்ள பால் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் அதை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே காய்ச்சினா நல்லா ஆற வச்ச பாலுங்க, அதையும் எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் பால் எடுத்துக்கிறேங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளானது தாங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நல்லா சுவையும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ மோல்டில் ஊற்றிக்கலாங்க. நான் குல்பி செய்கிற மோல்டில் தான் ஊற்றுறேன். நீங்கள் கிளாஸில் கூட ஊற்றி எடுக்கலாங்க. ஈஸியாக கிளாஸ்லேயும் வரும் அழகாக. அவ்வளோதாங்க, மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஐஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஐஸு உடையாமல் உங்களுக்கு வரும். சூப்பரான தேங்காய் பால் ஐஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.